அன்பிற்குரிய நண்பர்களே, நாம் பெற்றிருக்கின்ற அருமை கவிஞர் முத்துசாமி அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த காகமும் நரியும் பண்டைய கதையை இப்போ புதுப்பித்து புது முறையில் சற்றே சீர்திருத்தம் செய்து அருமையாக ஒரு பாடலை யாத்தளித்திருக்கின்றார். உண்மையிலேயே நிறைவான பாடல், கருத்தான பாடல், சுவைக்கக்கூடிய பாடல். பாட்டின் தலைப்பு காகமும் நரியும். கேட்டு பார்ப்போமா? காகம் ஒன்று காட்டிலே கடுமையான பசியிலே, காகம் ஒன்று காட்டிலே கடுமையான பசியிலே, உணவை தேடி அலைந்தது ஒன்றும் அதற்கு கிடைக்கலே, உணவை தேடி அலைந்தது ஒன்றும் அதற்கு கிடைக்கலே. இங்கும் அங்கும் அலைந்தது, இங்கும் அங்கும் அலைந்தது, அதிக பசியோ வந்தது, இங்கும் அங்கும் அலைந்தது, அதிக பசியோ வந்தது. இறுதியாக காகமோ கிராம பக்கம் சென்றது, இறுதியாக காகமோ கிராம பக்கம் சென்றது. அங்கிருந்த பாட்டியோ ஆமை வடையும் சுட்டிட, அங்கிருந்த பாட்டியோ ஆமை வடையும் சுட்டிட, அடுப்பை பற்ற வைத்தாளே அதிலும் உழைப்பை திணித்தாளே, அடுப்பை பற்ற வைத்தாளே அதிலும் உழைப்பை திணித்தாளே. பாவம் காகம் அவளிடம் பசிக்கு வடையை கேட்டது, பாவம் காகம் அவளிடம் பசிக்கு வடையை கேட்டது. பச்சை விறகை வைத்து நான் படாத பாடுபடுகிறேன், பச்சை விறகை வைத்து நான் படாத பாடுபடுகிறேன், அடுப்பெறிந்தால் உனக்கு அவசியம் வடையும் தருகிறேன், அடுப்பெறிந்தால் உனக்கு அவசியம் வடையும் தருகிறேன். அதுவரை நீயும் கொஞ்சம் அமைதியாயிரு என்றாளே, அதுவரை நீயும் கொஞ்சம் அமைதியாயிரு என்றாளே. காய்ந்திருக்கும் சுள்ளியை கொண்டு வந்தது காகமும், காய்ந்திருக்கும் சுள்ளியை கொண்டு வந்தது காகமும், அடுப்பு நன்றாய் எரிந்தது, அடுத்தவர் உழைப்பும் புரிந்தது, அடுப்பும் நன்றாய் எரிந்தது, அடுத்தவர் உழைப்பும் புரிந்தது. அடுக்கடுக்காக வடையினை அந்த பாட்டி சுட்டாளே, அடுக்கடுக்காக வடையினை அந்த பாட்டி சுட்டாளே. அதனை கண்ட காகமோ அடம்பிடித்து நின்றது, அதனை கண்ட காகமோ அடம்பிடித்து நின்றது. உரிமை கேட்டு கரைந்தது உழைத்து வந்த காகமே, பாட்டி மனதும் மாறவே பசியை போக்க மறுத்துட்டாள். பிச்சை கேட்டேன் முன்பு நான் பிரியமாய் தருவேன் என்றாய், உண்மையாக உழைத்த எனக்கு நீயும் ஒரு வடை எடுத்து வந்து கொடுக்கணும் என்று உரைத்தது காகமே. பாட்டி மனதும் மாறவே பசியை போக்க மறுத்துட்டாள். பிச்சை கேட்டேன் முன்பு நான் பிரியமாய் தருவேன் என்றாய், உண்மையாக உழைத்த எனக்கு நீயும் ஒரு வடை எடுத்து வந்து கொடுக்கணும் என்று உரைத்தது காகமே. நியாயம் புரிந்த பாட்டியோ நேர்மையாக ஒரு வடையை, நியாயம் புரிந்த பாட்டியோ நேர்மையாக ஒரு வடையை காகத்திடமோ தந்திட்டாள், கொடிய பசைக்கு உதவிட்டாள். காகத்திடமோ தந்திட்டாள், கொடிய பசிக்கு உதவிட்டாள். வடையை வாங்கிய காகமோ வைத்து தின்னும் போதிலே, வடையை வாங்கிய காகமோ வைத்து தின்னும் போதிலே, அருகில் வந்த நரியோ
அந்த வடையை பிடுங்கிட தந்திரம் ஒன்று செய்ததே. அருகில் வந்த நரியோ அந்த வடையை பிடுங்கிட தந்திரம் ஒன்று செய்ததே. காகம் அழகை புகழ்ந்திட புகழ்ந்திட கயமை நரியோ முயன்றிட. காகம் அழகை புகழ்ந்திட கயமை நரியோ முயன்றிட. அதுவும் ஜோராய் பாடவே அந்த வடையும் விழுந்ததே. அதுவும் ஜோராய் பாடவே அந்த வடையும் விழுந்ததே. வடையை இழந்த காகமோ வருத்தம் கொஞ்சம் இருப்பினும். வடையை இழந்த காகமோ வருத்தம் கொஞ்சம் இருப்பினும். உரத்த குரலில் இதுவுமே கரைந்தபடியே இருந்ததே. உரத்த குரலில் இதுவுமே கரைந்தபடியே இருந்ததே. இதையும் அறிந்த காகங்கள் ஏராளமாக கூடின. ஆயிரமாய் அவைகள் இங்கு ஆவேசத்தில் நரியினை பாய்ந்து உடனே தாக்கவே பயந்து போன நரியுமே. வடையை கீழே போட்டது வழியும் இன்றி தவித்தது. வடையை கீழே போட்டது வழியும் இன்றி தவித்தது. காகம் அனைத்தும் ஒன்றாய் கூடி நரியை கொத்தின. குருதி வழிய உடலிலே கொஞ்சம் கொஞ்சமாய் துடித்து அந்த நரியும் இறந்த பின். குருதி வழிய உடலிலே கொஞ்சம் கொஞ்சமாய் துடித்து அந்த நரியும் இறந்த பின். அதுவும் உணவாயானதே. அந்த நரியும் இறந்த பின் அதுவும் உணவாயானதே. நாணயமிக்க காகமும் நன்றி சொல்லி போனதே. நாணயமிக்க காகமும் நன்றி சொல்லி போனதே. நன்றி சொல்லி போனதே. என்ன நண்பர்களே, பாட்டி கேட்டீர்களா? பாட்டி வடையை சுட்டா அப்போ இருந்த திருட்டு காக்கா ஒரு வடையை தூக்கிட்டு போணுச்சு. ஆனால் அதையும் ஒரு நரி தட்டி பிடுங்கிடுச்சு என்பது தான் நாம் அறிந்த கதை. அதற்கு பின்னால் பல மாற்றங்களோடு பலவாறான கதைகள் எல்லாம் புழங்கின. ஆனால் நமது கவிஞர் அவர்கள், நமக்குற்ற நல்ல நண்பரான கவிஞர் அவர்கள் அதே கதையை புது மாதிரியாக மாற்றி நன்றாக எழுதியிருக்கின்றார்கள். நண்பர்களாகிய நீங்கள் அவரை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அவருடைய முகநூலிலே இப்பாட்டை நீங்கள் காணலாம். வாழ்த்த வாய்ப்பில்லாதவர்கள் குறைந்த அளவில் ஒரு விருப்படையாவது இடலாம். இதை நான் உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மீண்டும் ஒரு பாடலின் வழியாக அடுத்து உங்களையெல்லாம் தொடர்பு கொள்ளும் வரை இப்பாடலை நானும் மனத்துள்ளே இருத்தி உங்களிடமிருந்து விடைபெற எண்ணுகின்றேன். நாளும் திருக்குறளை படித்து நாம் தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், நற்றமிழிலே எழுத வேண்டும், பிழையில்லாது தமிழை எழுத வேண்டும். பிழையில்லா தமிழே நமக்கு பெருமை சேர்க்கும். எனவே நண்பர்களே, உங்களிடமிருந்து விடைபெறும் முன்னாலே வெல்க தமிழ், பரவுக குறள் நெறி, வெல்க தமிழ், பரவுக குறள் நெறி என்று விளம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.